என்னுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்பதை ப்ரூவ் பண்ணத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூமாங்க. அது எப்படி நடக்குதுங்கிறாரு, எப்படி ப்ரூவ் பண்ண முடியுங்கிறாரு. ஒன்று சரீரத்தை தேவனுக்கு ஈல்டு பண்ணுங்க, உலகத்தை ஈல்டு பண்ணிடுறாங்க. ரெண்டாவது காரியம் மனதை ஈல்டு பண்ணுங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், வேஷம் போறதுன்னா என்ன? நீங்க அது கிடையாதுன்னு அர்த்தம். நீங்க அது இல்லை, ஆனா அது மாதிரி வாழ்றீங்க. நீங்க இந்த உலகம் மனுஷன் போன வாழ்றீங்க, ஆனா அது நீங்க கிடையாது. நான் சொன்னது புரியும். வேஷம் போறதுன்னா என்னுடைய நேச்சருக்கு அப்பாற்பட்டு நான் செயல்படுவது நடக்கிறது. உலக மனிதன் தோல்வி அடைகிறான்னா நான் தோல்வி அடையக்கூடாது. நான் தோல்வி அடைஞ்சேன்னா நான் வேஷம் போட்டிருக்கேன்னு அர்த்தம். தோல்வி அடைகிறது என்னோட நேச்சர் கிடையாது. நீங்க உலக மனிதன் போல நான் வாழ்றேன்னா அது உங்கள் நேச்சருக்கு விரோதமாக வேஷம் போடுறீங்கன்னு அர்த்தம், மாய்மானம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? நம்ம உலக மனுஷன் கிடையாது, வேற ஆட்கள், தேவனுடைய பிள்ளைகள், ராஜாக்கள், ஆளுகிறவர்கள். மனநிலை மாறணுங்க. மனநிலை மாறாதவரை வாழ்க்கை மாறாது. நம்ம உலக மனிதர்கள் இல்லை, தேவனுடைய பிள்ளைகள். ஒரு நேச்சர், நீயும் நேச்சர் இருக்குன்னா உலக மனிதன் மூலம் வேஷம் போடாமல் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூமாங்க. வேற ஆள மனம் புதிதாகிறதுனாலே முற்றிலுமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. பகுத்தறியத்தக்கதாக பார்த்தீங்கன்னா மனம் புதிதாகிறதுனாலே இல்லை, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாகன்னு போட்டிருக்கு. நீங்கள் கேஜேவி பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணத்தக்கதாகங்கிறாங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்பதை ப்ரூவ் பண்ணத்தக்கதாக, ப்ரூவ்னா தெரியும் இல்லைங்க, நிரூபிக்கத்தக்கதாக. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூமாகுங்கிற. நோய் இல்லாமல் வாழணும், தெய்வ சித்தமா? ஆரோக்கியம் அவ்வளவு தெய்வ சித்தமா? 120 ஆண்டு வாழ்வு தெய்வ சித்தமா? நான் சொல்றது குறைஞ்சது 35 மார்க்காச்சும் எடுத்திருக்கேன்னு சொல்றேன். நான் 35 மார்க் சீனிங் வைக்கல, குறைஞ்சது. அது தெய்வ சித்தமா? நீங்க சுகமா இருப்பது தெய்வ சித்தமா? ஆரோக்கியமா இருப்பது தெய்வ சித்தமா? அது தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தமா? ஆனா அதை நீங்க ப்ரூஃப் பண்ணணும். அறிகிறது வேற, ப்ரூஃப் பண்றது வேற. நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும், பொருளாதாரத்தில் குறைவில்லாமல் இருக்கணும், நிறைவா இருக்கணும். ஒரு கடைக்கு போறேன், ஒரு புடவை பளபளப்பா அழகா இருக்கிறது, அப்படி தொட்டு பார்க்குறேன், 45,000ங்கிறாங்க. பில்லா போடுன்னு சொல்லிட்டு வந்தோம்னா நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில் குறைவில்லை, ஏராளம் இருக்கிறது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைகள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குறாருங்கிறதை நான் நிரூபிச்சிருக்கேன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? பைபிளில் வேத வாக்கியங்களை படிக்கிறோம். நான் சொல்கிறது எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். பைபிளில் வேத வாக்கியங்களை படிக்கிறோம். இவையெல்லாம் எனக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. வாக்கு பண்ணப்பட்டிருக்கும் அறிந்திருக்கிறேன். இதான் தேவ சித்தம் எனக்கு நல்லா தெரியுது. சுகம் தெய்வ சித்தம், ஆரோக்கியமாக இருக்கும் தெய்வ சித்தம், நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்கிற தெய்வ சித்தம், சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ்கிற தெய்வ சித்தம் தெரியுது. தெரியுதா? தெரியும் இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் ப்ரூவ் பண்ணிட்டோமா? இல்லை. அதான் சொல்கிறாரு, என்னுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்பதை ப்ரூவ் பண்ணத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூமாங்க. அது எப்படி நடக்குதுங்கிறாரு, எப்படி ப்ரூவ் பண்ண முடியுங்கிறாரு. ஒன்று சரீரத்தை தேவனுக்கு ஈல்டு பண்ணுங்க, உலகத்தை ஈல்டு பண்ணிடுறாங்க. ரெண்டாவது காரியம் மனதை ஈல்டு பண்ணுங்கிறார். ஆதியை பற்றி பேசினாரா? முதல் 2 வசனத்தில் ஆதி வருதா? வரல. ஏன் வரல? ஆதியில் நீங்கள் வேலை செய்யவே முடியாது. ஆவி தேவனோடு இணைந்திருக்கிறது, தேவ ஆவியான வாசம் பண்ணக்கூடிய இடமா இருக்கிறது, அப்பழுக்கற்றதா இருக்கிறது, பரிசுத்தர் வாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு பரிசுத்தமாக இருக்குது. மெய்யான நீதியிலும் பரிசுத்தம் தேவ சாயலாகவே ஆவி இருக்கிறது. ஆவியை டச் பண்ண முடியாது. 2ல் வேலை செய்யணும். ஒன்று பாடி, ஒன்று மைண்டு. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூமாங்க.
எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இது என் வாழ்க்கையில் இருக்குன்னு தெரியுது. உங்களுக்குள்ள சுகம் இருக்கா? இருக்கு. நீங்கள் சுகமானவர்கள். அதான் சத்தியம். உங்களுக்குள்ள சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கு, ஜீவன் இருக்கு, எல்லாம் இருக்கு. வெளியே வரல. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா உள்ள இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னர் இருக்கிறார். பரலோகத்தோடு கான்டாக்ட் இருக்கிறது. இருக்கா? இருக்கு. இந்த உலகத்திலே பல மல்டி பில்லியனியர் மில்லியனியரை பார்க்கலும் உங்களுக்குள்ள இருக்க செல்வம் நிறைய இருக்கு, உள்ள இருக்கு. அதை வெளியே கொண்டு வரணும், ப்ரூஃப் பண்ணணும். எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னா, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்க. இந்த மறுரூபமாகுங்கிறது தான் மெட்டமார்ஃபோங்கிற வார்த்தை. ஒரு கேட்டர்பில்லர் இருக்கு பார்த்தீங்களா, புழு வண்ணத்து பூச்சியாக மாறுறது மெட்டமார்ஃபசிஸ். அதுதாங்க இந்த பைபிள் மனம் புதிதாக மறுரூபமாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டமார்ஃபோங்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே புழுக்குள்ள அழகான வண்ணத்து பூச்சியாக மாறக்கூடிய சகல திறமைகள் அந்த புழுக்குள்ள இருக்கு. எல்லாரும் கையில் பிடித்து கொஞ்சக்கூடிய அந்த ஆற்றல் அந்த புழுவுக்குள்ள இருக்கு. அது நான் புழு இல்லை, நான் வண்ணத்து பூச்சியாக மாறுவேங்கிற அறிவு அதுக்குள்ள இருக்கு. ஆனால் அந்த அறிவை ப்ரூவ் பண்ணணும்னா அது மெட்டமார்ஃபசிஸ்குள்ளே போகணும். மெட்டமார்ஃபோங்கிற அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகணும். அது கடினமானதா? கடினமானது. அந்த புழு கக்கூன் ஸ்டேஜுக்கு அடையணும், ஒரு கூட்டை சுற்றணும், அப்புறம் அந்த கூட்டை உடைச்சிட்டு வெளியே வரணும். அது ஒரு ப்ராசஸ். உங்கள் ஆவிக்குள்ளே என்னோட ஆவிக்குள்ளே இருக்கிற அத்தனை எண்ணங்களும் சிந்தைகளும் நம் ஜெயிப்பதற்காகவே பிறந்திருக்கணும் தெரியும். நம்ம தோக்க முடியாது, நம்ம ஜெயிப்போம். எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் வெற்றி பெறுவன் உள்ளத்தில் இருக்கிற அத்தனை எண்ணங்களும் கதறும். நம்ம தோல்வி அடைகிற ஆட்கள் அல்ல, தோக்கிறவங்க கிடையாது, அவமானத்தில் வாழ்கிற ஆட்கள் கிடையாது. ஜெயிக்கிறவங்க உள்ளத்தில் இருக்கிற என்னோட ஆள் தத்துவம் முழுவதும் கதறும். அது எனக்கு தெரியும், என் ஆவிக்கு தெரியும். ஆனால் அந்த நிலைக்கு நான் வெளியே ப்ரூஃப் பண்ணணும்னா என் மனது மெட்டமார்ஃபசிஸ்குள்ள போகணும். என் மனம் மறுரூபமாகணும், டோட்டலாக மாறணும்.